அக்கார்டிங் டு ஆர்டிகல் 164 கிளாஸ் 1 படி ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி கவர்னருக்கு தான் இருக்கு. அதை எப்படி அவர் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா மெஜாரிட்டி அந்த ஸ்டேட் அசம்பிளியில் எந்த ஒரு பர்சன் ஒரு எம்எல்ஏக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி எம்எல்ஏ சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதிகள், அதில் பாதி 117. ஸோ மெஜாரிட்டினா அதை விட 118 தொகுதியோட எம்எல்ஏக்கள் இவரை சீஃப் மினிஸ்டராக ஏற்றுக்கணும். அப்போ தான் அவர் அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் ஆக முடியும். பட் இங்கே தாவேகா சார்பில் வெற்றி பெற்றது 108. அதுலேயும் இப்போ விஜய் 2 தொகுதியில் இருக்கிறனால ஒரு தொகுதி பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணணும். ஸோ 107 கூடவே பார்த்தீங்கன்னா 5 காங்கிரஸ் போஸ்ட் போல் அலையன்ஸ், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியில் இப்போ காங்கிரஸ் இணைந்ததுனால 107 + ஒரு 5 பார்த்தீங்கன்னா 112 வந்திருக்காங்க. பட் இன்னமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 எம்எல்ஏக்கள் தேவை. அதுக்காக சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்கும், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ், எல்லா பார்ட்டிலையும் போயிட்டு அலையன்ஸுக்காக விருப்பம் கேட்டிருக்காங்க, ஆதரவு கேட்டிருக்காங்க. பட் அவங்க இன்னமும் ஒரு கிளியரான ஒரு டெசிஷன் கொடுக்கல. ஸோ இந்த நிலைமையில மக்கள் சில இடத்துல பார்த்தீங்கன்னா திருப்பியும் மறுபடியும் எலெக்ஷனே வைங்க, நாங்கள் திருப்பியுமே ஓட்டு போடுறோன்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டாங்க. பட் தமிழ்நாட்டில் அந்த தொங்கு சட்டசபை வரும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. பட் அது வந்துருச்சு. ப்ளஸ் அது யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் யார் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுன்னு தெரியாமல் தமிழ்நாட்டுடைய எலெக்ஷனில் இப்போ ரிசல்ட்டில் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏதோ படம் பார்க்குற மாதிரி இருக்குது. மே 4 ரிசல்ட் தெரிஞ்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் எல்லாரும் நியூஸ் சேனல்லே பார்க்க வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கோம். ஸோ பட் கான்ஸ்டியூஷன் படி அவருடைய கவர்னருடைய அதிகாரம் இதுதான். ஆனால் இதுக்கு ஏன் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா 1994 கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பொம்மை வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் அவரோட மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண வேண்டிய இடம் அதாவது ஸ்டேட் அசம்பிளியில் ஹவுஸில் தான் ஃப்ளோர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அங்கே தான் அவருடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும், கவர்னர்கிட்ட ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. அதை ஹைலைட் பண்ணி தான் இப்போ டிவிகே சார்பை எங்களுக்கு பதவி பிரமாணம் நீங்கள் செஞ்சு வைங்க, நாங்கள் மெஜாரிட்டியை நாங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிறோம், அசம்பிளியில் நாங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பட் அவருடைய அந்த ஒரு கவர்னருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ், அவருடைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் கரெக்ட் தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டை சொல்லுங்கள். இது நம்ம ஜிகே பைட்ஸ், நான் உங்கள் ஜிகே.